யோசித்து பாருங்க மாமா. இப்படி தெருவுல கண்டவங்க முன்னாடி ஆடுறத விட்டுட்டு நாமளும் 4 காசு பணத்தோட கௌரதியா வாழ வேண்டாமா? ஒரு பணக்காரனுக்கு வப்பாட்டியா இருக்கிறத விட ஒரு ஏழைக்கு மனைவியா இருக்கிறதாண்டா கௌரவம். நான் பணத்துக்கு ஆசைப்பட்டிருந்தா கமலா அவனுக்கு பொண்டாட்டியா இருந்திருக்க மாட்டான். இன்னொரு பணக்காரனுக்கு வப்பாட்டியா இருந்திருப்பான். புரிஞ்சுக்க. வறுமையை போக்குறதுக்காக பெருமையை வைக்கிறவன் நாளடா. இப்ப இது ரொம்ப முக்கியமாடா. வெயிலுக்கு முன்னால ஊருக்கு போகணும், வாத்திங்களை எடுத்து வண்டியில வைங்கிறான்னா இவ்வளவு தூக்கி உட்கார வச்சிருக்கீங்களே. என்ன மரியாதை எல்லாம் பேசுறீங்க? என்ன இருந்தாலும் நான் நாயனா, நான் மெயின், இன்னைக்கு சைடு பக்கவாத்தியா கொஞ்சம் அடக்கி வாசிங்க. ஆமா, பெரிய காரை குறிச்சி அருணாசலா நாயனை தூக்கி வாயில வச்சா கீழே வைக்கவே மாட்டாரு. போடா பேரிக்க மாட்டியா. இங்க பாரு, இவளுக்கு நாட்டிய பேரொழின்னு நினைப்பு. அப்படி காலை தூக்கி ஆட ஆரம்பிச்சுட்டா இன்னைக்கெல்லாம் ஆடிக்கிட்டே இருப்பா. இறங்கி கீழே தூக்கி எடுத்து வைங்க. கசகசான்னு எடுத்து வைங்கப்பா. அண்ணே, நீங்க எல்லாம் சரி பண்ணிட்டுருங்க, இந்த வந்துடுறேன். என்னப்பா புறப்படும் போது? இல்லண்ணே, நீங்க கிளம்பி வந்துட்டே இருங்க, நான் வழியில இருக்கிறேன். ஓஹோ, அடடே முத்தியும் தம்பியா? என்ன தம்பி அங்கேயே நின்னுட்டீங்க? வர வேண்டியது தானே? வாங்க தம்பி வாங்க. நீங்க உட்காருங்க. இருட்டு நீங்க உட்காருங்க. உங்க பொண்ணு ஆடத்தை இன்னைக்கு தான் பார்த்தேன். ரொம்ப பிரமாதமா ஆடுறாப்ல. அட என்ன தம்பி, சும்மா ஒத்தி இல்ல பாத்துக்கிட்டு இருந்தோம். ஏங்க, பதம் பாக்கணும்னா பானை சோதனை பாப்பாங்க. அப்பா, அவருக்கு பயம் வந்துருச்சு போல இருக்கு. இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? திறமைசாலி ஜெயிக்க போறான். அப்படியே தோத்தாலும் திறமைசாலிட தோத்தம்னு நினைச்சுக்க வேண்டியதான். எப்படியோ தோக்க போறோன்னு உங்களுக்கே புரிஞ்சு போச்சு, அது போதும். அட என்னம்மா, விளையாட்டு பேச்சுக்கு ஒரு அளவில்லையா? நம்மள மாதிரி ஆட்டக்காரங்க இப்படி கிண்டல பேசிக்கிறது வழக்கம் தானே? அதெல்லாம் சரிதான் தம்பி. ஆனா இந்த போட்டி விவகாரம் மட்டும் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அதுக்கு காரணம் நான் இல்லைங்க. இது வரைக்கும் நான் யாரையும் போட்டியா நினைச்சது இல்ல. சவால்னு வந்ததுக்கு அப்புறம் விட்டுற முடியுங்களா? எல்லாம் அந்த மாதிரியாத்த பண்ற வேலை. நாம என்ன செய்யறது? நீ மட்டும் எங்களை தப்பா எடுத்துக்காம இருந்தா அது போதியா எங்களுக்கு. என்னங்க நீங்க பெரிய பிரவாத்திரம் பேசிக்கிட்டு? நீங்க என்ன தப்பா நினைக்காம இருந்தா அதுவே போதும். அப்ப நான் பரப்புறேங்க. என்ன ஆசீர்வாதம் பண்ணு. என்ன தம்பி தம்பி, நீ தீர்க்காயுசா இருக்கணும்பா. நீ பேரும் புகழோட சந்தோஷமா வாழணும். நல்ல ஐயா போயிட்டு வரங்க. ஐயா நல்லதையா. ஐயா வணக்கம். ஐயா போயிட்டு வரணும். ஐயா போயிட்டு வரங்க. பார்த்து மெல்ல ஓட்டுங்க தம்பி. நீங்க சொன்னாலும் சொல்லாட்டம் அப்படிதான் போகும். டேய், உத வாங்குவேன், தவுல கட்டியா புடிச்சுக்க. சரி. அடடா, புள்ள துண்டை விட்டுட்டு போயிடுச்சா? அம்மா கமாட்சி, என்னப்பா? சீக்கிரம் வா, சீக்கிரம் ஓடியா. இந்தா இந்த துண்டை அந்த புள்ள விட்டுட்டு போயிடுச்சு, சீக்கிரம் போய் கொடுத்துட்டு வா. எப்படிப்பா உங்க கார்ல எல்லாம் போறாங்க? என்னம்மா கொல்ல பக்கமா குறுக்க வழியில ஒண்ணா அந்த வண்டியை பிடிச்சிடலாம். அந்த வண்டி மெல்ல தான் போவான். ஏய் 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 டேய், நாயின வாசிக்க கை இருக்காது. என்னண்ணே, வண்டிக்கு முன்னால ஒரு டேர் தனியா போகுது. ஆமையா, எவனோ சின்ன பையன் உருட்டு விளையாண்டு இருக்கான் போல இருக்கு. அண்ணே, தனித்தவளு சொல்லுவீங்களே, அங்க பாருங்க. அட பாவி, தவுல உட்காந்து புடிடான்னா விட்டுட்டு வேடிக்கையா பாக்குற. டேய், இப்ப நீ உடனே போய் அதை புடிச்சிட்டு வரல, நான் குடுக்கற குடுப்புல நீ ஊர் ஊரா ஓடிக்கிட்டு இருப்ப. என்ன கமாச்சி? யோ, துண்டை விட்டுட்டு வந்துட்டியா? புடியா. ஏமா, இந்த துண்டை குடுக்கறக்கா இம்புடு தூரம் ஓடியாந்த? என்னோட ஞாபகமா, அத நீயே வச்சுக்கலாமே. ஆமா, உங்க ஞாபகம் வந்துடுமாக்கும். ஏதோ அப்பா சொன்னாரேன்னு கொண்டாந்து கொடுத்தேன். இந்தாயா. உங்க ஓட்ட வண்டியில ஆரன் அடிக்கிறாங்க. காலகாலத்துல போய் சேரு. என்னண்ணே, வண்டி ரெடி ஆயிருச்சா? ரெடி ஆயிடுச்சுப்பா, நீ வந்து உட்கார்ந்தா புறப்படலாம். நேரத்து பையன் அங்கே உட்காரு. என்னப்பா அது, இவனை உட்கார வைக்கிறதுக்கு அந்த எருமையை உட்கார வைக்கலாமே? இல்லண்ணே, நமக்கு என்ஜின் சூடு ஆகாது. அவன் அங்கே உட்காட்டேன், நான் இது மேல உட்காந்துக்கிறேன். ஆகாதா? ஆமா ஆமா, அது ஜூடா அப்படித்தான்.
தம்பி சொன்னா அது ஜூடா தான் இருக்கும். ஏய் ஒழுங்கா உட்காரு, பல்ல புடிஞ்சு வெளியே எரிஞ்சிருவேன். நில்லுங்க தம்பி, என்னைக்கு அம்மா ஆரத்தி எடுக்காம வீட்டுக்குள்ள போயிருக்கீங்க? அம்மா அம்மா அண்ணா என்ன புட்சி எடுக்கிறீங்க? கூப்பிடுங்கண்ணே. அம்மா அம்மா இருங்க. என்ன சட்டத்தையே காணா? சுப்பாண்ணே உள்ள போய் பாருங்க. போய் போய் ஏமா அழுகுற? என்ன ஆச்சு? தங்கச்சி என்னமாச்சு? ஏன் அழுகுற? அந்த அந்த கசாப்பு கடைக்கார மாணிக்கல்ல என்ன சொன்னா? என்ன சொன்னா? என் பொண்ணு கரகம் எடுத்து ஆடுனா 3 கரகம் ஆடும்னு சொல்லியாவே. ஏண்டா பக்கா நடிச்சு ஆடாதா? கரகம் ஆடுறவன்னா உனக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? டேய் உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இப்படி எல்லாம் பேசிட்டு நீ? என்னடி கரகம் எல்லாமே ஆடுற? தெருவில் கரகான்னா 1000 பேர் பார்க்கத்தான் பார்ப்பான், 4 பேர் விசில் அடிப்பான், ஏன் கைய கூட புடிச்சு எடுப்பான். என்னமோ பெரிய பத்திரி மாதிரி பேசுறிய. நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் நாங்கெல்லாம் பத்திரிங்கதாடா. நீ நல்ல வயிற்றுல பிறக்கல, நீ ஆட்டு சதை வித்து பொழைக்கிற. உங்க ஆத்தா அவ சதை வித்து பொழைச்சிருப்பா போல் இருக்கு. என்னடி பேசிக்கிட்டே இருக்க? இப்ப நீ மரியாதைய போல உன்னையும் சேர்த்து வெட்டி கசாப்பு போட்டுருவேன். ஊரை மிரட்டி பொழைக்கிற பையில என்னையா கசா போடுவ? டேய் நீ ஆம்பளையா இருந்தா இதை தொடரா பார்க்கலாம். டேய் கர்த்தம் போடி. யாருகிட்ட வந்து மோதுற? ஏண்டா என்ன தைரியம் இருந்தா எங்க அம்மா மேல கை வச்சிருப்ப? உங்க அம்மா மேல மட்டும் இல்லடா, உன் மேலேயும் கை வைப்ப. இவன் ஒரு கொடுத்தா விட மாட்டேன். வேண்டாம் வேண்டாம் என்கிறா நாய. இனிமே நாக்கு அடக்கி வச்சு பேசு. எங்க அம்மா சொன்னதுனால உன்னை உயிரோட விடுறேன். முத்தையா அடிக்காதீங்கண்ணா. என்ன கொடிக்காதீங்கண்ணா? கோடையடி குமுற மாதிரி நான் குமுறிக்கிட்டு இருக்கிறேன், நீ கூறு கட்டதனமா தூங்கிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? என் வாசிப்பு கேட்டு திருவிழாவில எத்தனை பேர் மயங்கி இருக்கா, தலை சுத்தி நின்று இருக்கா, வாந்தி எடுத்திருக்கான், பேதி ஆகிருக்கு. இந்த வாசிப்புக்கே இப்படி தூங்குறேன்னா தவறே இல்லைன்னா என்ன செஞ்சிருப்பேன்? அது இல்லங்கண்ணே, எனக்கு எது பிடிக்கலையோ நான் தூங்கிடுவேன். எது பிடிக்கலையோன்னா அப்ப இந்த தவறு வாசிக்கிறது உனக்கு பிடிக்கலங்கிறியா? அண்ணே சும்மா பேசாதீங்க, நீங்க வாசிங்க, நான் தூங்கணும். நான் வாசிச்சு நீ தூங்கவா? நான் என்ன தாளாட்டாட அந்த தவறுல வாசிக்கிறேன், இந்த நக்கல் தர வேண்டாங்கிறது. அடிக்காதீங்கண்ணே. டேய் செத்து போறதுக்கு அப்புறம் அடி வாங்குற மாடு எது தெரியுமா? எது? தப்புலையும் தவுலையும் கட்டுறமே அந்த மாடுதான். உசுரோடு இருக்கும் போதும் அடி வாங்குது, செத்ததுக்கு அப்புறம் தோல் ரூபத்துல வந்து அடி வாங்குது. ஐயோ பாவம். பரிதாபப்படாத, அந்த மாதிரி தான் நீயும் திருந்தாத மாடு. உன்னை அடிக்கடிக்குத்தான் நீயும் திருந்துவ. அப்ப என்ன மாடுக்கிறீங்களா? என்ன மனுஷன்னு ஒண்ணு சொல்லவா? நல்ல சங்கீதத்தை கேளுங்கப்பா. ஒரு மாமேத வாசிக்கிறேன், ஒரு மாங்காய் மடையன் தூங்குறான். நான் வரேண்ணே. எங்க போற? ஐயோ போகும்போது எங்க போறேன்னு கேக்குறீங்களே. போனதுக்கு அப்புறம் கேட்க முடியாதுதான் பாருங்கண்ணே. நான் போய் ஒரு கச்சேரி பேச வந்தேன். என்னது கச்சேரியில? நான் தானே பேசுவேன், நீ என்ன? நீங்க பேசி கிழிச்சிங்க. இது வரைக்கும் வீட்டுல ஒரு காசு கூட தங்கல. நான் போய் பேசி வந்தா அதுக்கு ரேட்டே தனி. ஐயா ஏனே தவுளா அது? பின்ன என்ன தண்ணி ஊத்துற அண்டாவா? விட்டா அப்படித்தான் பண்ணி வைப்பீங்க. அண்ணே ஒழுங்கா வாரப்பிடிங்க. 2 கச்சேரியா ஒண்ணுமே கலகாட்டல, தொப்பு தொப்புனுது. ஆமா நாதஸ் ஏன் தூங்குறான்? என்னது நாதஸா? அதான் நாதசுரம்னே. ஓ ஷார்ட்ல சொல்றியா? ஆமா. என்ன வர வர நீ ரொம்ப ஷார்ட்கட்ல போற? அப்படி ஆயிடுச்சுனே. அவ்வளவு பேசாம வார பிடிங்க. பாரு இதுக்கு பிடிக்க வேண்டியது இல்ல,
உனக்கு வார் பிடிக்கணும்.